வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் மாத ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு தொடர்பான குறைகளை தீர்க்க ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை வட்ட அளவிலான மக்கள் குறைதீர் முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இம்முகாம்களில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு, மூத்த குடிமக்களுக்கான அங்கீகார சான்று, ரேஷன் அட்டை திருத்தங்கள், நியாய விலை கடை தொடர்பான புகார்கள் போன்றவற்றை பொதுமக்கள் நேரடியாக சென்று ஒரே நாளில் தீர்வு பெறலாம். ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும். சென்னை போன்ற நகரங்களில் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களிலும் பிற மாவட்டங்களில் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெறும் முகாம்களில் மனு அளிக்கலாம். இந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தங்க நகைக்கடன் உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதாவது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற அறிவிப்பு அதிமுக திமுக தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக இடம்பெறும். அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கிறார். திமுகவும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இப்படி ஒரு அறிவிப்பை வழங்கும் என்று கூறப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி அறிவிப்பை திமுக வெளியிட்டது. பின்னர் ஆட்சிக்கு வந்ததும் அதனை நிறைவேற்றியது. அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவது உறுதியாகி உள்ளதால் நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.